மேட்ச்லேயோ ப்ராக்டிஸ்லேயோ பவுன்சர் போட்டு அடி வாங்கி அடுத்து பேட்டிங் ஆட பயமாக இருக்க ஸ்டேஜ்லேருந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த பயத்தை போக்கி திருப்பி சரியாக விளையாடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பேட்ஸ்மேனுக்கு எல்லா ப்ரொடெக்ஷன் கியர், செஸ் பேட், ஆர்ம் பேட்லாம் கொடுத்துட்டு ஹெல்மெட்லாம் போட்டுட்டு சாஃப்ட் பாலை எப்படி விடணும்னு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்கேஸ் பால் பேட்டில் படாமல் இல்லை உடம்புல பட்டாலும் அவருக்கு வலிக்காததுனால அவர் டெக்னிக்கலாக எப்படி விளையாடணுன்றத கற்றுக்கிறதுக்கு அவர் மூளை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, அதே போல் சாஃப்ட் பாலில் பேட்டில் எப்படி ஆடணும், உடம்புல படுறதுக்கு முன்னாடி டெக்னிக்கலாக பேட் எப்படி கொண்டு வந்து ஆடணும், எந்த பாலை டிஃபென்ஸ் வைக்கணும், எந்த பாலை அட்டாக் பண்ணணுன்றத ப்ராக்டிஸ் பண்ணலாம். மூணாவது, அதே போல் சாஃப்ட் பாலில் ஓவர் ஆர்மில் கொஞ்சம் வேகமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ எந்த பாலை டிஃபென்ஸ் பண்ணணும், எந்த பால் லீவ் பண்ணணும், எந்த பால் அட்டாக் பண்ணணும்னு அவருக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கோ தெரியறதுக்கோ தைரியம் கிடைச்சிடும். அவருக்கு ஒரு நல்ல பிக்சர் கிடைச்சி விளையாட ஆரம்பிப்பார். அடுத்ததாக, வேகமாக வர்ற பாலில் எப்படி ஆடணுன்றதை பற்றி நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு டென்னிஸ் ராக்கெட் யூஸ் பண்ணலாம். டென்னிஸ் ராக்கெட்டில் அடிக்கும் போது பால் ஃபாஸ்ட்டாகவும் வரும். பால் இன்கேஸ் படாமல் உடம்புல பட்டால் வலிக்காது. வேகமாக வர பால் எந்த பாலை தடுக்கணும், எந்த பாலை விடணும், எந்த பாலை அடிக்கணுன்ற ஐடியா அவருக்கு கிடைச்சிடும். கடைசியாக கிரிக்கெட் பாலில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். கிரிக்கெட் பாலில் போடும்போது அவருக்கு தைரியம் வந்துடும். ஏன்னா எந்த பாலை விடணும், எந்த பாலை டிஃபென்ஸ் வைக்கணும், எந்த பாலை அடிக்கணுன்ற நம்பிக்கையும் திறமையும் அவர் கற்றுக்கிட்டாரு. அப்போ அவர் பெர்ஃபார்ம் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மறுபடியும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காமன் மிஸ்டேக்ஸ், ஒரு பேட்ஸ்மேன் பயத்தில் சரியாக பேட்டிங் ஆடாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது யார்கிட்டயாவது சஜஷனோ அட்வைஸோ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, பயம்ன்றது எல்லா பேருக்கும் வர்றது தான், நீ உள்ளே போய் விளையாட கற்றுக்குவ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு கண்ணு மங்களாக தெரியுதுன்னு ஒருத்தர் வந்து சொன்னாருன்னா, இந்த என் கண்ணாடியை போட்டுக்கோ, உனக்கு கண்ணு கிளியராக தெரியும்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஒரு கண்ணில் உள்ள பவர் வேற, அந்த பவருக்கு ஏற்றாப்புல தான் கண்ணாடி போடணுன்றது பேசிக் நாலேஜ். அதே போல் ஒவ்வொரு பேட்ஸ்மேனோட எமோஷனும் ஃபீலிங்ஸும் கேரக்டரும் வேற, அதுக்கு ஏற்றாப்புல தான் அவங்களோட பேட்டிங் அப்ரோச் இருக்கும். ஒரே ஃபார்மேட் எல்லா பேட்ஸ்மேனுக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ஒருத்தர் பயத்திலிருந்து வெளியில் வர்றதுக்குன்னா அவங்க பிலீவ் கிரியேட் பண்ணுறதுக்கு தனித்தனி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெக்னிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணி வெளியே வர பார்க்குறோமோ, மென்டல் கண்டிஷனிங்கும் ஒரு பயத்துலேருந்து வெளியே போகிறதுக்கு ரொம்ப அவசியம். கிரிக்கெட் இஸ் மோர் ஆஃப் அ மென்டல் கேம் சொல்கிறாங்க. நம்ம மென்டல் கண்டிஷனிங்கும் ஸ்கில்லையும் சேர்த்து பேலன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம ஒரு சாம்பியனாகவும் நல்ல பர்ஃபார்மராகவும் வரலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.